அதே மாதிரி அவருடைய வீரத்துக்கு அவருடைய திறமைக்கெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து தீரன் படம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தீரன் அதிகாரம்னு சொல்லிட்டு கார்த்திக் சூர்யாவுடைய தம்பி நடித்த படம். அந்த படம் வந்து முழுக்க முழுக்க இவர் உண்மையிலேயே போய் பண்ண ஒரு விஷயந்தான் அந்த சினிமா கதையாக எடுத்தாங்க. அப்போது பௌரியாஸ்ன்னு சொல்லி ஒரு கூட்டம், பௌரியாஸ்ன்ற ஒரு கூட்டம் வந்து சென்னைக்கு வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க எப்படி போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து இங்கே வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அஃபென்ஸ்னால் சின்னதில்லை, நம்ம பெரிய ஒரு கொள்ளையை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க எப்படி போகிறாங்க வராங்கன்றதை யாருன்னே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். அவங்க எப்படி வராங்கன்னா அந்த ட்ரக்கு லாரின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரெய்லர் லாரி பாருங்கள், அந்த ட்ரெய்லரில் ஒரு அடியில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அது உள்ளே படுத்துக்கிறது. போலீஸே மடங்கினாலும் சரி, போலீஸே செக் பண்ணாலும் சரி, அந்த இடத்த செக் பண்ண முடியாது. அது ஏதோ பாடி நினச்சி விட்டுருவாங்க. அது வழியாக அவங்க போயிடுவாங்க, அது வழியாக வருவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுதர்சனம் சொல்லி ஒரு எம்பி, ஏதோ கும்டிப்பூண்டி எம்பின்னு நினைக்கிறேன், சுதர்சனம் சொல்லி ஒரு எம்பி, அப்போ அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பியாக இருந்தவரை இவங்க கொலை பண்ணிட்டானுங்க. அந்த கொள்ளை வந்து ஒரு படி ஸ்டெப்பு மேலே போய் மர்டர் பண்ணிடுறானுங்க. ஒரு சூழ்நிலை அவர் எதிர்க்கிறாருனால அவர் கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஸோ அப்போ மேடம் வந்து அப்போது சிஎம்மாக இருந்தவங்க மாண்புமிகு ஜெயலலிதா மேடம் தான். அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அத்துமீறி போயிட்டே இருக்குது இது மாதிரி செயல்பாடுகள், இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சரியான ஆஃபீஸர் யாருன்னா ஜாங்கிட் சார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜெயலலிதா பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு அயன் லேடின்னு கூடிய ஒரு பெண்மணி. அவங்க ஒரு ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸர் வந்து ஜாங்கிட் சார் தான் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. அப்போ அவர்கிட்ட எவ்வளோ திறமை இருந்ததுன்னா அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்க.